இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து சரியா ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க நமக்கு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துடைய சிறப்பு அம்சங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 பக்கமே தார் ரோடு பாயிண்ட்டுங்க. 2 பக்கம் ரோடு வசதிகளோட அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து வெறும் 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, 84 சென்ட் கொண்ட ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க இந்த இடம். பாருங்க நல்ல மண் வளம்லாம் நல்ல ஒரு அருமையான மண். இந்த ஏரியா வந்து நல்ல செம்மண் பூமி தாங்க இது. இந்த இந்த இடமும் செம்மண் பூமி தாங்க. இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம், மஞ்சள் போட்டிருக்காங்க. இந்த ஊடு பேர பாருங்க. இப்ப நீங்க பார்க்கறதெல்லாம் மஞ்சள் போட்டிருக்காங்க. இந்த மண்ணுக்குள்ள மஞ்சள் இருக்குங்க. அதே மாரி தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹைபிரிட் தென்னை மரம் தாங்க வச்சிருக்காங்க. இந்த ஹைபிரிட் தென்னை மரத்தில காப்பு பாருங்க எந்த அளவுக்கு நிக்குதுன்னு. நம்ம இடத்த பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 130 தென்னை மரம் இருக்குதுங்க. இந்த 130 தென்னை மரமே நல்ல ஒரு காப்பு கண்டிஷன்ல இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஹைபிரிட் ரகம் தாங்க வச்சிருக்காங்க. நாட்டு தென்னை மரம் வச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7லேருந்து 8 வருஷம் ஆகுங்க. ஹைபிரிட் மரம் பாருங்க, எல்லா மரமும் நல்லா காப்போட இருக்குங்க. இன்னைக்கு காய் நல்ல ரேட்டுக்கு விக்குதுங்க தென்னங்காயெல்லாம். பாருங்க எல்லா மரத்திலயும் காப்பு இருக்குங்க. நீங்க இந்த 130 மரத்திலயுமே நல்ல காப்பு நிக்கிற மரம் தாங்க எல்லாமே. மரம்லாம் நல்லா ஹை மெயின்டெயின்ல வச்சிருக்காங்க. அந்த அந்த மெயின்டெயின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க இந்த மரத்த பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சது 4லேருந்து 5 கொலை நிக்குதுங்க. ஒரு கொலைக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 15 to 20 காய் நிக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தென்னந்தோப்பு வாங்கி இந்த மாரி ரெடி பண்ணணும்னா கூட அந்த அளவுக்கு முடியாதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு இதுக்குன்னு டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த தோப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு, அதுலயும் இந்த மரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவே வெறும் 84 சென்ட் தாங்க. இந்த 84 சென்ட்ல இந்த காப்பு தென்னை மரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொத்தம் 130 தென்னை மரம் வச்சிருக்காங்க. அதுல 120 தென்னை மரம் வந்து காப்பு மரங்க. ஒரு 10 தென்னை மரம் வந்து இன்னும் ஒரு 6 மாசம் டூ 1 வருஷத்துக்குள்ள காப்பு குடுக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்குதுங்க. பாருங்க மண்ணெல்லாம் நல்ல ஒரு அருமையான மண் வளம். இந்த மண்ணு நல்லா இருக்கனால தாங்க இந்த காப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா பிடிக்குதுங்க. இங்க அதே மாரி தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க. ஏன்னா சேலம் ஏற்காடுடைய அடிப்பகுதியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஏற்காடுடைய அடிவாரம்னு சொல்லுவாங்க. அதாவது திருமணி முத்தார் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவே இந்த ஏரியா லொக்காலிட்டியில இருந்தாங்க இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட ஒரு காய்ச்ச காலத்திலும் இங்க தண்ணிக்கு பிரச்சனையே வராத ஏரியாங்க இது. இந்த தென்னை மரம் மேல எல்லாமே பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் போட்டிருக்காங்க. கீழ எல்லாமே ஊடு பயிரா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க. அது எல்லாமே நல்ல ஹீல்டோட இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க இன்னைக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து ஒரு 50 சென்ட்லேருந்து 1 ஏக்கராக்குள்ள சேலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இடம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான இடங்க. பாருங்க எல்லா மரத்திலுமே காப்பு இருக்குதுங்க. பாருங்க நீங்க நீங்க பார்த்ததே கிட்டத்தட்ட எத்தனை மரம் பார்த்துருப்பீங்க. அத்தனை மரத்திலுமே காப்பு நிக்குதுங்க. மண்ணும் பாருங்க நல்ல ஒரு அருமையான மண்ணு தான். 2 வயல் மொத்தம் 2 வயலா இருக்குங்க இந்த 84 சென்ட். இந்த 2 வயலுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய்க்கா பாசன வசதி தாங்க தண்ணி. அதாவது பைப் லைன் 2 வயலுக்குமே இருக்கு. அதுல வாய்க்கா பாசன வசதி தாங்க தண்ணி பாயுது. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க இது. நல்ல ஒரு அருமையான மண் வளமும் நீர் வளமும் இருக்கிற ஏரியா தாங்க இது. அடுத்து பாருங்க நம்ம இடத்துல இந்த 84 சென்ட்ல வாழை மரம் வச்சிருக்காங்க. அதாவது 130 தென்னை மரம் போக வாழை மரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வாழை மரம் வச்சிருக்காங்க. வாழை மரம் எல்லாமே ஓரளவுக்கு ஓரஞ்சார எல்லாம் வாழை மரம் வச்சிருக்காங்க. இந்த வாழை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரகம் கலந்து தாங்க வச்சிருக்காங்க. நல்ல ஒரு மண் வளம் இருக்கனால இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வெள்ளாமை வச்சாலும் நல்லா வரக்கூடிய இடம் தாங்க இது. பாருங்க தென்னை மரம்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க பாருங்க எந்த அளவுக்கு காப்பு நிக்குது உங்களுக்கே தெரியும். எல்லா மரமே நல்ல காப்பு தாங்க. எந்த மரமே வந்து காப்பு சரியில்ல, நல்லா இல்ல, மண்ணு சரியில்ல அப்படின்னு சொல்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. நல்ல ஒரு அருமையான மண் வளம் இருக்கிற ஏரியா தாங்க. பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 84 சென்ட்ல கனகாமரம் பூ போட்டிருக்காங்க. இது பாருங்க இந்த மண்ணுக்கு பூ ரகமும் நல்லா வருதுங்க. பாருங்க இது வந்து கனகாமரம் பூ போட்டிருக்காங்க. நம்ம வீட்டு தேவைகளுக்கு என்ன பூச்செடிகள் என்ன வேணுமோ அது எல்லாமே ரோஸோ, இல்ல கனகாமரமோ, இல்ல மல்லியோ என்ன வேணுமோ நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்க இவங்க வந்து கனகாமரம் பூ வச்சிருக்காங்க. இந்த கனகாமரம் பூவுமே நல்ல ஈல்டு குடுத்துருக்குங்க. பாருங்க உங்களுக்கு எல்லா செடியை பார்த்தாலே தெரியுங்க. கிட்ட 500 to 600 செடி வச்சிருக்காங்க. பாருங்க வந்தா போனா தங்கிக்கிற மாரி நமக்கு ஒரு நல்ல ஷீட் வீடோட இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் வசதியோட இருக்குங்க. சேலத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அருமையான ஒரு 84 சென்ட் கொண்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸா கூட நீங்க இதை உருவாக்கலாங்க. பாருங்க நல்ல ஒரு ரோடு பாயிண்ட்ல இருக்குங்க. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட் 200 அடிங்க. ஒரு அருமையான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் போட்டோம்னா சுத்தி ஒரு ஃபென்ஸ் போட்ட ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க. வெறும் சேலத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் இந்த இடத்துக்கு கொண்டு வரலாங்க. இந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு வந்து 2 பக்கம் ரோடு பாயிண்ட்டுங்கனால தடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. யாரு காட்டிலையும் போய் நம்ம தடப்பாத்தி வழியா போகணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இந்த 84 சென்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு போர் வந்துருதுங்க. ஒரு போரு ஒரு சர்வீஸோட வந்துருதுங்க. பாருங்க ஒரு போரு அந்த ஒரு போர்ல இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுதுன்னு
இந்த ஒரு போர்ல இருக்க தண்ணி தாங்க இந்த மரத்தெல்லாம் இந்த அளவுக்கு செழிப்பா வச்சிருக்கு. தண்ணிக்கு பிரச்சனை வராத ஏரியாங்க. பாருங்க இன்னைக்கு தென்னை மரம்லாம் வந்து காப்பு நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு தென்னை மரம்லாம் ஒரு மரம் ஒண்ணு ரூ. 1000 குத்தகைக்கு போயிட்டு இருக்குதுங்க. அது போக தென்னங்காயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. நெறைய பேர் வந்து தென்னை மரத்தில அதாவது தென்னந்தோப்புல நெறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்பளும் ஒரு அருமையான நீங்களும் ஒரு அருமையான தென்னந்தோப்ப வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தோப்புங்க. பாருங்க எல்லா தென்னை மரத்து கிட்டத்தட்ட 130 தென்னை மரத்துல 120 தென்னை மரம் நல்ல காப்பு கண்டிஷன்ல தாங்க இருக்கு. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அக்கம் பக்கம் ஆளுங்க பிரச்சனை இல்லைங்க மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கம் பக்கம் சுடுகாடு அந்த மாரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதே மாரி பெரிய ஹெச்டி லைன் கிராஸோ, பெரிய ஃபேக்டரி ட்ரைனேஜ் கழிவுகளோ அந்த மாரிலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க சேலம் மாவட்டம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, சேலம் டூ அரூர் ஊத்தங்கரை போற ரோடுங்க. அதுல குப்பனூருங்கிற ஏரியா அதாவது ஏற்காடு மலை அடிவாரம் குப்பனூருங்க. அந்த குப்பனூர் இந்த மெயின் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரியா ஒரு 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டர் நல்ல ஒரு அருமையான தார் ரோடு. நல்ல ஒரு அருமையான தார் ரோடு வசதிகளோட தாங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் ரோடு பாயிண்ட்டுங்க. அதாவது வடக்கு பக்கம் 200 அடி தார் ரோடு, மேற்கு பக்கம் 200 அடி தார் ரோடு பாயிண்ட்ல தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு 84 சென்ட், 130 ஹைபிரிட் தென்னை மரம், ஒரு சர்வீஸ், ஒரு போரோட இருக்குதுங்க, ஒரு ஷீட் வீடோட. சேலத்திலிருந்து எடுத்துக்கிட்டா சரியா வெறும் 22 கிலோமீட்டர்ல வந்துருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 1,30,000 சொல்றாங்க. கிரயத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து 2 பக்கம் ரோடு வசதியோட வந்துருதுங்க இந்த இடம்.